Zosomo. ஒரு அழகான காட்டில் சிங்கம் ஒன்று இருந்துச்சாம். அதுக்கு டயர்டாக இருந்ததால் ஒரு மரத்துக்கடியில் தூங்கிட்டு இருந்துச்சாம். அப்போது அந்த மரத்துக்கடியில் ஒரு குறும்புக்கார எலி தான் தங்கியிருந்த இடத்தை விட்டு வெளியே வந்துச்சான். மரத்தின் அடியில் டயர்டாக தூங்கிட்டு இருந்த சிங்கத்தை பார்த்து ரொம்ப ஹாப்பியான எலி சிங்கத்துக்கிட்ட குடுகுடுன்னு ஓடி அது மேலே ஏறி குதிச்சு ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சுது. எலி ஜம்ப் பண்ணி விளையாடுதுனதால சிங்கத்தோட தூக்கம் கலைஞ்சு சிங்கம் எந்திரிச்சுது. அதை பார்த்த எலி அங்கிருந்து தப்பிச்சு ஃபாஸ்ட்டாக ஓட ஆரம்பிச்சுது. ஆனால் கோபத்தில் இருந்த சிங்கம் அதை பிடிச்சு சத்தமான குரல்ல, இந்த காட்டின் ராஜா நான், என்னிடமே உன் வாழ்த்தனத்தை காட்டுகிறாயா? என்ன செய்கிறேன் பார் உன்னை. சிங்கத்தின் கோபத்தால் பயந்து போன எலி சிங்கத்துக்கிட்ட தன்னை விட்டு விடுமாறு கெஞ்சிச்சான். சிங்கராஜா, என்னை மன்னிச்சிடுங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன், என்னை விட்டுடுங்க. என் உறக்கத்தை கலைத்த உன்னை நான் கொன்று தின்னாமல் விடமாட்டேன். நீ என் உணவாக போகிறாய். சிங்கராஜா, உங்க பசிக்கு என் உடம்பு ரொம்ப சின்னது, என்னை சாப்பிட்டாலும் உங்க பசி தீராது. அதுக்கு பதில் என்னை விட்டுடுங்க, நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில உதவி செய்யறேன். இந்த சிறிய உடம்பை வைத்துக் கொண்டு நீ எனக்கு உதவ போறியா? சிறு துருவம் கூட பல் குத்த உதவும். நானும் ஒரு நாள் உங்களுக்கு உதவுவேன், என்னை விட்டுடுங்களேன். அப்படி கேலி செய்த சிங்கம் எலி கெஞ்சி கேட்டதினாலும் பசி எடுக்காததினாலும் அதை போக விட்டுச்சான். இன்னொரு நாள் சிங்கம் இரையை தேடி காட்டில் திரிஞ்சு கொண்டு இருந்துச்சான். இரை எதுவும் கிடைக்காததால ரொம்ப டயர்டாக நடந்துட்டு இருந்துச்சான். அப்போது வேடன் ஒருவன் விலங்குகளை பிடிக்க வலையை விரித்து வச்சிருந்தானாம். பசியால் ரொம்ப டயர்டான சிங்கம் வலையை கவனிக்காம அதில் மாட்டிக்கிச்சான். வலையிலிருந்து தப்பிக்க எவ்வளவோ ட்ரை பண்ணியும் அதனால் வெளியே வர முடியவில்லையா. அதனால் சத்தமாக கர்ஜிக்க ஆரம்பிச்சது. கர்ஜனை சத்தம் கேட்ட குறும்புக்கார எலி சத்தம் வர திசையை பார்த்து ஓட ஆரம்பிச்சது. ஒரு வழியாக சிங்கம் இருக்கும் இடத்தை கண்டுபிடிச்சு சிங்கம் வலையில் மாட்டிக்கொண்டிருந்ததை கண்டு சிறிதும் லேட் பண்ணாமல் வலையை கடிக்க ஆரம்பித்து சிங்கத்தை விடுவித்ததாம். நீதி: ஒரு உருவத்தை பார்த்து ஏளனம் செய்யக்கூடாது. பழமொழி: சிறு துரும்பும் பல்குத்த உதவும். இந்த கதை நமக்கு ஒரு நல்ல பாடம் சொல்லுகிறது. சிறிய எலியும் பெரிய சிங்கத்துக்கு உதவ முடியும். சாதனை செய்ய யாரும் சிறியவர்கள் இல்லை. எல்லோராலும் பெரிய சாதனைகள் செய்ய முடியும். நாமும் பெரிய உதவி செய்யலாம். எப்போதும் மற்றவரிடத்தில் அன்பாகவும் உதவியாகவும் இருக்க வேண்டும். ஒரு நாள் அந்த அன்பு நமக்கே திரும்ப வரும்.